டே 4 இஃப்தார் அன்னைக்கு கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் செஞ்சேன். வீட்டில் நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. மாதுளப்பழம், பனானா, அப்புறம் வந்து க்ரீன் கிரேப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி அதை போட்டு ஃப்ரூட் சாலட் செஞ்சிடலான்ட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். இது பார்க்கும்போது என்னடா இது எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு இனிப்பாக அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம சிம்பிள் செய்கிறதும். 1/2 லிட்ரு பாலை வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து ஊற்றி கொஞ்சம் பொங்கினதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை வந்து ஒரு 70 கிராம் எடுத்துக்கிட்டேன் 1/2 லிட்ரு பாலுக்கு. அதை அப்படியே போட்டுடணும். அடுத்து வந்து இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து 2 ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி கலந்துட்டு அதையும் வந்து பாலோடு ஊற்றிடணும். அதை ஒரு சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன். மேக்ஸிமம் எல்லாருமே 5 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. எனக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் இறங்கினா நல்லாயிருக்குமேன்ட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சு 10 நிமிஷமாக கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கொதிச்சிட்ருக்கும் போதே வந்து டேங் ஜூஸும் அப்புறம் வந்து சர்பத்து கொஞ்சோண்டு கலக்கிக்கிட்டேன். டேங்கில் வந்து சப்ஜாவும் பாதாம் பிசினும் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பாதாம் பிசினுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் போட சொன்னாங்க. அதனால் நான் போட்டேன். நோன்பு திறக்கும்போது இந்த மாதிரி நிறையா ஐட்டம் இருந்தால் அது ஒரு ஜாலியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் என்ன வயிற்றில் இடம் இருக்க மாட்டுது. கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலடில் இன்னும் நட்ஸு கூட கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும்.